இன்றைக்கு பல கூட்டம் இங்கே நடந்திருக்குது. இந்த கூடலூர் நகரத்திலே பல கூட்டங்கள் நடந்திருக்குது. ஆனால் இன்றைய தினம் இந்த எழுச்சி பயணத்திலே நடைபெறுகின்ற கூட்டம் தான் அதிகமான மக்கள் கலந்து கொண்ட கூட்டமாக. ஆக கிராமத்திலே சொல்வார்கள் விளையும் பயிரும் முளையிலே தெரியும் என்று. அப்படி இன்றைய தினம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மக்களுடைய எழுச்சியே எங்களுடைய ஆட்சி வருவதற்கு ஒரு அச்சாணி. இன்றைக்கு நான் 158வது இடம், இன்றைக்கு 158வது தொகுதியில் உங்களை சந்திக்கிறேன். கூடலூர் சட்டமன்ற தொகுதி இந்த எழுச்சி பயணத்தில் 158வது சட்டமன்ற தொகுதி. இந்த 158 சட்டமன்ற தொகுதியில் மக்களை பார்க்கின்ற பாக்கியத்தை நான் பெற்றிருக்கின்றேன். 158 சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி உரையாற்றுகின்றேன். எழுச்சி பயணத்தின் போது பல லட்சம் மக்களை நான் சந்தித்திருக்கின்றேன். அதை உணர்வுகளை பார்த்திருக்கின்றேன். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே களத்திலே முதலிடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. 2ஆம் இடத்திற்கு தான் போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே. அதுதான் அப்படித்தானே? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல் இடத்தில் இருக்கின்றது. 2ஆம் இடத்திற்கு தான் இப்பொழுது போட்டியில் இருந்து கொண்டிருக்கின்ற என்பதை அவள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகின்றேன்.